வணக்கம். இந்த பதிவு 7வது இயல் 10ஆம் வகுப்பில் 7வது இயல் பார்க்குறோம். 6 இயல் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு எஸ்ஜிடி தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூவாக படிச்சுக்கோங்க. உங்கள் புக் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவையும் ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக படிங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் புக்கு இருக்கணும். நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் போய் கேளுங்க, உங்கள் ஹெட் மாஸ்டரை போய் கேளுங்க, யாராக இருந்தாலும் பார்த்து ப்ளீஸ்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புக்கு கிடைக்கும். ஆர்டர் பண்ணி வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க. நிறைய போர்ட்டல் இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு. பழைய கடையில் போயிட்டு கேட்டிங்கனாலே கிடைக்கும். பழைய புத்தக கடை இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு கேட்டிங்கனாலே கிடைக்கும். எல்லாம் புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. முடியாதவங்க நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வெப்சைட்டில் இருக்கு இல்லையா, அதையே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறைய பேர் புக்கு வாங்குறது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டால் கிடைக்கும். வாயில் தான் வலி இருக்குது. பேசி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம வந்து இந்த 10ஆம் வகுப்பில் இயல் 7 பார்க்க போகிறோம். இது வந்து 2025 திருத்தி அமைக்கப்பட்ட பதிவு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது முடிஞ்ச பிறகு நான் வந்து இதை வினா விடைகளாக தர ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். அறம், தத்துவம், சிந்தனை. சங்க இலக்கியத்தில் அறம் முதல்ல. தேம்பாவணி, அக்கறை, ராமானுஜருங்கிற துணைப்பாடம் வந்து நாடக வடிவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாவகை அழகிடுதலோட 10ஆம் வகுப்பு முடியுது. இந்த முதல்ல இருக்கிற உரைநடையில் ஒரு லைனை கூட விடாமல் நம்ம படித்தாகணும். எதை வேணால் கேள்வியாக கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பாடல் கொடுத்துருப்பாங்க. தேம்பாவணிங்கிற பாடல் வந்து வீரமாமுனிவரோடது. அக்கறைங்கிறது வந்து கல்யாண்ஜி வண்ணதாசனோடது. பார்க்கலாம். அறம், தத்துவம், சிந்தனை. இதில் ஃபஸ்ட்டில் வந்து அட்டைப்படம் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்: மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது. 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரம். சிதம்பரத்தில் இருக்கிற ஓவியம் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அங்கு மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போல் இருக்குது. பாடம்: சங்க இலக்கியத்தில் அறம். சங்க இலக்கியத்தில் அறம் எந்த மாதிரிலாம் இருந்தது, அவங்க சொல்கிறத வச்சு அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. நுழையும் முன்னுரை பாருங்க. தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்வது இன்புற்றனர். தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். இல்வாழ்க்கையை அறவாழ்க்கையாக கொண்டனர். உலகே பரிசாக கிடைத்தாலும் பழிதரும் செயல்களை செய்ய மறுத்தனர். சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். நீங்கள் இதை படிக்கணுமா வேணாம், இதை படிக்கணுமா வேணாம் அப்படின்னு ஒமிட் பண்ணாதீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிங்க. இப்போ வந்து ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு சீன் போயிடுச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் இந்த நுழையும் முன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லெசனுக்கான ஒரு முன்னோட்டத்தையே இது கொடுத்துரும். அதனால் இதை படித்தே படிங்க. சிலப்போ நான் கூட படிக்காமல் விட்டுருவேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணி படிங்க. அது பாடத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு உருவாக்கும். டீச்சர்ஸே அதை செய்யணும். அவங்களே புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாம். மனிதன் தனியானவன் அல்ல, அவன் சமூக கடலில் ஒரு துளி. அவனுக்குள்ளே சமூகம் இருக்குது, சமூகத்துக்குள்ளேயும் அவன் இருக்கான். இந்த சமூகம் வந்து ஒவ்வொருடையும் பிணைஞ்சு இருக்குது. அந்த பிணைப்பில் உயிர் ஓட்டம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து அறம். மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்கிறாங்க. எல்லா உறவையும் சேர்ந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து எப்படி இருக்காங்க, மகிழ்ச்சி பெருகுகிறது. இந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் ஊடுருவி செல்லும் பொது விதி. இது எல்லாத்துலேயும் ஊடுருவி செல்கிற பொது விதி என்னென்னா அறம். அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கிய இலக்கியங்களின் காலத்தை, சங்க காலத்திற்கு பின்னாடி வந்த அற இலக்கிய காலம் வந்து அறநெறி காலம்னு சொல்கிறாங்க. அறநெறி காலம்னு சொல்கிறாங்க. அறநெறி காலம் அறங்கள். அறநெறி காலத்தில் வந்த அறங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சமயம் சார்ந்தது. இந்த அறநெறி காலம்ங்கிறது என்னது, சங்க இலக்கிய காலத்திற்கு பின்னாடி வந்தது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. சங்க இலக்கிய காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், அறநெறி காலம்னு சொல்கிறோம். இந்த அறநெறி காலம் எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமயம் சார்ந்தது. சங்க இலக்கியங்களை பதிவு பெற்றிருக்கு. அந்த சங்க அறங்கள் வந்து சமயங்கள்லேருந்து இரவல் பெற்றது கிடையாது. அது வந்து தனித்து இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வணிக நோக்கம் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வணிக நோக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அறம் செய்வதில் வணிக நோக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சங்ககால மக்களோட நோக்கமாக இருந்தது. இந்த பிறவியில் நாம் அறம் செஞ்சால் அது மறு பிறவியில் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் வந்து வணிக நோக்கமாக இவங்க நினச்சிருக்காங்க. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி குறிப்பிட்டுள்ளது. அதாவது நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தரும். நோக்கமின்றி அறம் செய்வதே, எந்த நோக்கமுமே இல்லாமல் நான் உனக்கு செஞ்சுட்டேன், செஞ்சதையே மறந்துடுவேன், எனக்கு எதுவுமே அதனால் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து அறம்னு சொல்ல வராங்க. இதை செஞ்சது யார் அப்படின்னா ஆய்ங்கிற வள்ளல், சங்ககால வள்ளலில் ஒருத்தர்.
இந்த வரிகள் அவரை தான் குறிக்குது. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். புறநானூற்று பாடல். அரசியல் அறம். சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை குறிப்பதாகவே இருந்துச்சு. அறநெறி முதற்றிய அரசின் குற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர். அறநெறி முதற்றிய அரசின் குற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர்னு கொடுத்துருக்கு. மன்னர்களோட செங்கோலும் வெண்கொற்ற குடையும் தான் அறத்தின் குறியீடுகளாக இருந்தது. பெரும்பாலும் அறம் யாரை பற்றி குறிக்குது அப்படின்னா மன்னர்கள் செய்கிறத பற்றி தான் குறிச்சுது. மன்னர்களை காட்டி தானே மக்களை வழிபடுத்த முடியும். அதனால் மன்னர்களை தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதில் அது எது குறியீடாக இருக்குது, அறத்தோட குறியீடாக எது இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா செங்கோலும் வெண்கொற்ற குடையும் தான் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டிருக்கு. அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்படுது. ஏன்னா அந்த செங்கோல் நேராக இருக்குது, அறம் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்க காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசரின் கடமையாக சொல்லப்பட்டது. குற்றங்களை எதன் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார்னு கேட்கலாம். அறத்தின் அடிப்படையில், குற்றத்தை அறத்தின் அடிப்படையில் தான் ஆராய்ந்து தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. அமைச்சரோட கடமையை பற்றி சொல்லுது யார்? மதுரை காஞ்சி சொல்லுது. அறங்கூர் அவையம் பற்றியும் போட்டிருக்காங்க. அறம்கூர் மன்றங்கள் அரசின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம்கூறும் அவையம் பற்றி அறக்கண்ட நெறிமாறன் அவையம் என்கிறது புறநானூறு. அறக்கண்ட நெறிமான் அவையம் என்பது புறநானூறு. உறையூரில் அற அவையம் தனிச்சிறப்பு பெற்று இருந்தது அப்படிங்கிறத இலக்கியங்கள் குறிப்பிடுது. மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? மதுரை காஞ்சி. மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிடுவது மதுரை காஞ்சி. போர் அறம். இப்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் கொஷின் கேட்கலாம். அவ்வூர் முழங்கிலார் எதை பற்றி குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு கீழே அரசியல் அறம், போர் அறம், கொடை இதெல்லாம் கொடுத்துடலாம். தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போர் அறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிற்றோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யக்கூடாது. பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் இவங்களுக்கும் தீங்கு வராமல் பார்த்துக்கணும். அப்போ ஊரில் பாதி பேர் குறைஞ்சிருவாங்க. பாதி பேர் யார் வீரமாக ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு வராங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் போர் அறம். ஒரு புறப்பாடல் கூறுது என்ன அப்படின்னா, நம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்பதை அவ்வூர் முழங்கிலார் குறிப்பிடுகிறார். அவ்வூர் முழங்கிலார் என்னை பற்றி குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் கேட்குறாங்க. நான் அடுத்து சொல்கிறேன் பாருங்க. வீரத்தை போலவே கொடையையும் தமிழர்கள் விரும்பப்பட்டது. வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. மனிதன் ஒருவன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. எழுவரின் கொடை பெருமையை சிறுபான்ற்றுப்படையிலும் பெருஞ்சித்திரனாரின் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7 பேரோட கொடை சிறப்பு 2 இடத்துல பதிவுப்படுது. சிறுபான்ற்றுப்படை, பெருஞ்சித்திரனார் பாடல். கொடை இலக்கியங்களாகவே விளங்கி இருக்கு. எது அப்படின்னாக்கா சேரர் அரசர்களோட 10 பாடல். சேர அரசர்களோட 10 பாடல் கொடை பதிவாகவே விளங்கியுள்ளது. புறநானூற்றிலையும் இந்த கொடைப்பதிவு குறிப்பிடப்படுது. அரியன என கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலும் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளை பேசுகின்றன. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். யார்? வள்ளல்கள். வள்ளல்களை எப்படிலாம் போற்றியிருக்காங்க அப்படின்னா, இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுவது யார் அப்படின்னு கேட்பாங்க. வீரனா, அரசனா, அமைச்சரா, வள்ளலா அப்படின்னு கேட்பாங்க. வள்ளல்களை தான் இப்படி போற்றியிருக்காங்க. அடுத்து பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். எப்படி பாராட்டுகிறார் அப்படின்னா, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பண்பு உடையது யார் அப்படின்னா பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். சாத்தவே மாட்டார், கதவை கொடுத்துட்டே இருப்பார். இருக்கான்னு கூட பார்க்காம கொடுப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருஞ்சாத்தன் இவர் யாரோட பையன்? பிடவூர் கிழானோட பையன். சரி, இதை பாராட்டினது யார்? நம்ம நக்கீரர் தான் இவரை பாராட்டியிருக்காரு. சாத்தானை பாராட்டினது நக்கீரர். பெருஞ்சாத்தான் கதவை சாத்தாமல் இருக்கான்னு பார்க்காம கொடுக்கறது யார்? பெருஞ்சாத்தான்.
இரவலனின் பொருள் வள்ளலின் பொருள். இரவலனின் வறுமை வள்ளலின் வறுமை அப்படின்னு சொல்கிறது பெரும் பதுமனார். இரவலனின் பொருள் வள்ளலின் பொருள், இரவலனின் வறுமை வள்ளலின் வறுமை என குறிப்பிடுபவர் பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொல்லுது. உலகமே இல்லைனாலும் கடல்லே இல்லைனாலும் கொடுப்பாருப்பா அவரு அப்படின்னு சொல்கிறது ஔவையார் தான் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? அதியனை சொல்கிறாங்க. நெல்லிக்கனியை கொடுத்தது யார்? அதியனுக்கு. ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது யார்? அதியன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று சொல்கிறாங்க ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாரோடது? ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு. ஆடி வரவைப்பான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி வர வைப்பார். ஆடு கோட்பாட்டு சேரலாதன் வர வைக்கிறாரு. எப்படி ஆடி வர வைக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொன்னது நச்சொல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். பேகனை பற்றி சொல்கிறது பரணர். பான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேகனை பற்றி சொல்கிறது பரணர். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொல்கிறாரு பரணர். தன்னை நாடி வந்து பரிசு பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட மிக பெரிய துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? குமணன் வந்து வருந்துறாரு. தன்னை நாடி வந்து ஒருத்தவங்க பொருள் இல்லை அப்படின்னு போனாங்கன்னா தன் நாட்டையே இழந்தால் எப்படி வருத்தப்படுவாரோ அந்த மாதிரி வருத்தப்படுறாரு. இதை சொன்னது பெருந்தலை சாத்தனார். பாருங்கள், இங்கேயும் ஒரு சாத்தனார் வருது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? பொருள் உள்ளதான்னு கூட பார்க்காம கொடுக்கறது தான் யார்? பிடவுர்கிழான் மகன் சாத்தனார். இது பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் போற்றுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படியே இவங்க கொடுத்தாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் நீங்களே அழகாக சொல்லிடுவீங்க. எப்படி படிக்கிறது? எனக்கு வீட்டில் ஃபுல்லாக வேலை இருக்குது அப்படின்னா வேலை செய்யும்போதே எப்படி படிக்கிறதுன்னு யோசிங்க. நான் கிச்சனில் நின்று அடிக்கடி டீ போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிச்சனில் நின்று டீ போடுற இடத்துல எழுதி வச்சு படிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஜோக்காக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பாசிபிள். அடுத்து, வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் உள்ளது. புறநானூற்றில் புலவர் ஒருவர் கொடுத்ததை பற்றி சொல்லுது. எந்த புலவர் அப்படின்னு கேட்கலாம். பெருஞ்சித்திரனாருங்கிற புலவர் தான். இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. புலவரே வந்து வள்ளலாக இருந்திருக்காரு. அவர் யார்? அவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து, உதவி. பிறருக்கு உதவுதல் என்பது சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுது. உதவி செய்தலை உதவியாண்மைன்னு சொல்கிறாரு. யார்? உதவி செய்தலை உதவியாண்மைன்னு சொல்லியிருக்காரு ஈழத்து பூதன் தேவனார் தான் சொல்கிறாரு. தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் போது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கின்றான். எல்லாம் அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தானே எண்ணெயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் அப்படின்னு கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். கலித்தொகை நல்லந்துவனார். உண்மையான செல்வம் எது அப்படின்னா பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்கிறாரு நல்வெட்டனார். உண்மையாகவே உங்கள்கிட்ட ஒரு செல்வம் இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்துலையோ உங்கள் தூரத்துலையோ யாரையாவது இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற துன்பத்தை தீர்க்கிறது தான் உண்மையான செல்வம்னு சொல்கிறாரு. யோசிக்க கூட முடியல. அடுத்து, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இதுதான் அந்த வரிகள், நல்வேட்டனரோட வரிகள் நற்றிணையில் பாருங்கள். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. சான்றோர் எதை செல்வம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சேர்ந்தவரோட துன்பத்தை நீக்கிறது தான், தீர்ப்பது தான் சொல்கிறது நல்வேட்டனார். அடுத்து, மறுபடியும் செல்வம்னா என்னன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கின்றது அதே மீனிங் தான், மாற்றி சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு த ஓயம்.
உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்கே வைத்து கொண்டால் என்ன ஆவது? இறப்பை உணவை அப்படியே தானே வைத்து கொண்டால் என்ன ஆகும்? பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும்பாவி கட்டுவது சங்க இலக்கியத்தில் இல்லை. ரொம்ப மரியாதையாக அழகாக திட்டியிருக்காங்க. சங்க இலக்கியத்திற்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் மனிதத்திற்கே கொடும்பாவி கட்டுறோம் அப்படின்னு. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படறியா வயங்கு சென்னா பொய்படறியா வயங்கு சென்னா அப்படின்லாம் இலக்கியங்கள் கூறுது. நாக்கு ஓர் அதிசய திறவுகோல் என்பார்கள். ஏன்னா இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான். நீங்களே யோசிங்க, ஒரு 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல வேற ஒரு மெயினான வார்த்தை ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த கான்வர்சேஷனே யூஸ் ஆகாது. பார்த்து அந்த மாதிரி பேசிட்டு டைமை குறைச்சிட்டு படிக்கலாம். சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் மனிதன் ஒருவன் தனியாகவும் சமூக உறுப்பினராகவும் இயங்குவதற்கு அவரது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவும் விதிமுறைகள் எனலாம். நாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் எத்தனாவது தரமானது? 3ஆம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் 2ஆம் தரமானது. இயல்பாகவே அறியும் அறம் தான் முதல் தரமானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே முதல் தரமான அறத்தை கடைப்பிடிங்க. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் என்ன தரம்னு கேட்பாங்க. முதல் தரம். ஏன் கேட்பாங்க சொல்லுங்கள்? இதான் லெசன்லேயே லாஸ்ட் வரி, அதனால இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள். அடுத்து பார்க்கலாம். போதி தர்மர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். காஞ்சி மாநகரத்தில் ஒரு சிற்று அரசராக இருந்திருப்பார். இந்த சீன் உங்களுக்கு வரும். 7ஆம் அறிவு படத்தில் வருமே, போதி தர்மராக வர்றது, சூர்யா வருவார்ல, அவர் தான் போதி தர்மர். நடந்தது 6ஆம் நூற்றாண்டில். சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதுலேருந்து உருவானது தான் ஜென் தத்துவம். அவர் ஒரு பௌத்த சமயத்தோட ஒரு பிரிவை தான் அங்கே போய் போதிச்சுட்டு வந்தார். அதுலேருந்து உருவானது தான் ஜென் தத்துவம். பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் இது பரவி மிக பெரிதாக வளர்ந்தது. இப்போவும் போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சொல்லுது கொன்றை வேந்தன். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கொன்றை வேந்தன். கிழமைப்பட வாழ் ஔவையார் ஆத்திச்சூடி. அடுத்து தேம்பாவணி பாடல். தேம்பாவணி பாடல் ஒரு முக்கியமான சீனை மட்டும் காட்டியிருக்காங்க. அறங்களுள் சிறந்தது பிறர் துயரத்தை துடைத்தல். ஏற்கனவே படித்தோம். துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனங்கள் அறத்தின் முகவரிகள். சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் அறப்பண்பு இருந்தால் எத்தனை ஆறுதல். அக்ரிணைகளின் அறப்பண்பு போற்றத்தக்கது. நூல்வெளியில் வீரம முனிவர் பற்றி கொடுத்துருக்காங்க. தேம்பா கூட்டல் அணி என பிரிந்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிந்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூல் பொருள் கொள்ளப்படுகிறது. தேனை தனியாக பிரித்தா தேன் போன்ற அப்படின்னு வரும், அவ்வளோதான். தேனை பிரிக்காமல் தேம்பான்னு பிரித்தா வாடாத அப்படின்னு வரும். தேம்பானா வாடாத, தேம்பா வாடாதன்னு அர்த்தம். அடுத்து இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசுப்பினை வளனைன்னு சொல்கிறாங்க. பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. இந்த வீரமாமுனிவர் எழுதின தேம்பாவணியோட பாட்டுடை தலைவர் யாருன்னு கேட்பாங்க. சூசையப்பர் என்னும் யோசேப்னு சொல்லணும். யோசேப் அப்படி தான் போட்டிருக்காங்க. இன்னொரு பேரும் இருக்குது வளனை. பாட்டுடை தலைவனாக கொண்டது. இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்கலாம். இயேசுவின் வருகையை முதலில் அறிவித்தவர் யாருன்னு கேட்கலாம். அவருக்கும் 3 பேர் இருக்குது, இவருக்கும் 3 பேர் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. வளனை, சூசையப்பர், யோசோப். இந்த நூல் 3 காண்டங்களை உடையது. இது ஒரு பெருங்காப்பியம். 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் கொண்டது. எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கூட கேட்கலாம். 3615 பாடல்களை கொண்டது. 36ங்கிறது இதிலே வருது பாருங்கள். 36, 15 அப்படின்னு படிச்சுக்கோங்க. அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் இந்த தேம்பாவணிங்கிற காப்பியம் படைக்கப்பட்டது. இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழின் முதல் அகராதியை வெளியிட்டது யார்? வீரமாமுனிவர் தான். அதோட பேர் சதுரகராதி. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூலை கொடுத்தது யார்? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி தான்.
தொன்னூல் விளக்கம்ங்கிறது என்ன நூல்னு கூட கேட்கலாம். எதை வேணால் அவங்க கொஷினாக வைக்கலாம். சிற்றிலக்கியங்கள், உரைநடை, பரமார்த்த குரு கதை ஆகியவற்றையும் படைத்துள்ளார். இது வந்து ஒரு காமெடி ஸ்டோரி. பரமார்த்த குரு கதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி. யார் அவர்? நம்ம வீரமா முனிவர் தான். ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாட போகிறாரு. அவரை உரையாடுறதுக்கு 2 மாதம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அந்த சந்தா சாஹிப் வந்து அவரோட லாங்குவேஜ் வந்து உருது மொழி. அவரை பார்த்து பேசணுங்கிறதுக்காக 2 மாதத்துலேயே என்ன கற்றுக்கிட்டாரு? உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இவர் என்னன்னு சொன்னார்? நீ ஒரு இஸ்மத் சன்னியாசிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தையே கொடுத்துட்டாரு. 2 மாதத்தில் படித்து பட்டம் வாங்கிட்டாரு. நாமளும் 2 மாதம் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். தூய துறவி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினார். 2 மாதத்தில் என்ன படித்தார்? உருது படித்தார். யாரை பார்க்குறதுக்கு? சந்தா சாஹிப். இதில் தான் மெயின், படிச்சுக்கோங்க. அடுத்து பாடல் பார்க்கலாம். பாடலுக்கு முன்னாடி முன் நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஒரு 4-5 பாடல்களும் எந்த சூழ்நிலையில் தொடங்குது அப்படிங்கிறதுக்கான முன் நிகழ்வு தான் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்? திருமுழுக்கு யோவன். இவரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அருளப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமா முனிவர் தனது காப்பியத்தில் இவருக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு அப்படின்னா கருணையன்னு பேர் வச்சிருக்காரு. திருமுழுக்கு யோவனை என்னன்னு கூப்பிடுவாங்க? அருளப்பன்னும் கூப்பிடுவாங்க. அவரோட பெயர் வந்து கருணையன்னு. நம்ம வீரமாமுனிவர் அவருக்கு ஒரு பேர் வச்சிட்டாரு, அதான் கருணையன். கருணையன் தனது தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல் படம் பிடித்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் பார்க்கலாம். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அப்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்றாக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. இதில் சேக்கைனா படுக்கையை குறிக்கும், யாக்கைனா உடலை குறிக்குது, பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. பாடலோட பொருளை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கையை நடத்தி தன் அன்னையின் உடலை தன்னோட அன்னையின் உடலை மண் இட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். அடுத்து 2வது பாடல். வாய்மணியாக கூறும் வாய்மையை மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தேன் அந்தோ. இதில் பாருங்கள், தயங்கி அப்படின்னா அசைந்து, இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிரை தான் வந்து இளங்கூழ்னு சொல்கிறோம். காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். 2வது பாட்டுக்கான பொருள். என் தாய் தன் வாயாலேயே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழைநீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணிமாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன். ஐயோ, இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்று தூவும் மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதைப் போல நான் இப்போது என் தாயை இழந்து வாடுகிறேன். 3வது பாடல் பாருங்க. விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதினச்சு அம்புண்டு இரும்புளை புண்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதெழுது இறங்கித் தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வரிகளையும் தெரிஞ்சிருக்கணும். கொம்பு அப்படின்னா கிளை, புழை அப்படின்னா துளை, கான்னா காடு, தேம்ப அப்படின்னா வாடை. குழந்தைங்க தேம்பி அழுவும்ல, அப்போது வாடி இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேம்ப வாடை. அசும்பு அப்படின்னா
நிலம். 3வது பாடலுக்கான பொருள்: என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது. தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்டு அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வலியால் வருந்துவது போன்றது என் துயரம். துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பாடல்: உய்முறை வாழும் வழி. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்த உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன். மெய்த்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறியேன். தாயும் கடிந்தனை தனித்து போனாள் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அலறான். ஓர்ந்த அப்படின்னா நினைத்த, கடிந்து அப்படின்னா விளக்கி. பாருங்க, நீங்கள் பாட்டு பொருளையும் சேர்த்து படிக்கும்போது பாடல் வரிகளை ஈஸியாக மெமரி பண்ண முடியும். ஒரு வரியை மட்டும் பார்க்கும்போது கூட சரி இது இந்த மீனிங் தான் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொணரும் வழிவகைகள் அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன். என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன். என்னை தவிக்க விட்டுவிட்டு என் தாய் தான் மட்டும் தனியாக போய்விட்டாளே அப்படின்னு கருணையன் அலறாரு. 5வது பாட்டு பாருங்க. நவமணி வடக்கையில் போல் நல்லறம் படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணல்கோள் என்று ஒளித்து அழுவ போன்றே. படலைன்னா மாலை, துணர்னா மலர்கள், உவமணி அப்படின்னா மணமலர், உவமணினா மணமலர். பாருங்க, நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான். அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன்மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினேயே அழுவன போன்று கூச்சலிட்டன. வளர்ந்த இந்த மரங்கள், பூச்சி, பறவைகள், வண்டுகள் எல்லாமே இவன் கூட சேர்ந்து அலறா மாதிரி கூச்சலிட்டது அப்படின்னு வீரமாமுனிவர் அவரோட கற்பனையோட சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பாட்டில் இலக்கண குறிப்பு பார்க்கலாம். காக்கென்று அப்படின்னா காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர் அப்படின்னா கண்ணீர்னு வந்திருக்கணும். இதோட இடைக்குறை. கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அடுத்து காய்மணி, உய்முறை, செய்முறை. இது எல்லாமே வினை தொகைகள். காய்மணி, உய்முறை, செய்முறை. மெய்முறைங்கிறது வேற்றுமை தொகை. கைமுறை அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நல்லா பாருங்க, இந்த உய்முறை, செய்முறை, கைமுறை இந்த 4 வருது இல்லையா, அந்த 4த்தையுமே கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்னு கேட்கலாம். இல்லை தவறானதை கூறுக அப்படின்னு கேட்டலாம். பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். அரியேன்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா அரி பகுதி, ஈ சந்தி. அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை, புணர்ந்து கெட்டது. ஏன் அப்படிங்கிறது அரியேன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்குது இல்லையா, இது தன்மை ஒருமை வினைமுற்று. ஒளித்து அப்படிங்கிறது பகுதி, ஒளி பகுதி. இத்து சந்தி. இத்து இறந்த கால இடைநிலை. 2 இத்து ஏன் வந்திருக்குன்னா இந்த ஊ மறுபடியும் இத்தா பிரிஞ்சிருக்கு. இத்து கூட்டல் ஊ வினையச்ச விகுதி. இந்த பாடலும் முடியுது. நாம் இந்த பாடம் சங்க இலக்கியத்தில் அறமும் இந்த தேம்பாவணி இது 2த்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு தடவை படித்தாலே போதுங்கிறவங்க முடிச்சுக்கோங்க. நாம் அடுத்து கேள்விகளை ரிவைஸ் பண்ணலாம். இயல் 7 வினா விடைகளாக பார்க்க போகிறோம். ஒரு வகுப்பில் மீத்திறன் மாணவர்களும் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஒரு தடவை படித்தாலே போதும் அப்படிங்கிறவங்க அதோட நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தொடருங்க. இயல் 7
இயல் 7ல் வினாக்களாக பார்க்க போகிறோம். வீடியோ லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். இது சங்க இலக்கியத்தில் அறமும் தேம்பாவணியும். பேலன்ஸ் 3 வந்து அடுத்த பதிவில் போடுறோம். இது 10th இல்லையா, ரொம்ப பிக்காக இருக்குது. ஒரே இயலில் ஒரே வீடியோவில் முடிக்க முடியல. பேலன்ஸ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த கேள்வியை பாருங்கள். 100+ கேள்விகள் தான் இருக்குது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே படிச்சிடலாம். அதை அப்படியே கொஷினாக கேட்டு ஆன்சர் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நம்ம முன்னாடி படித்ததில் இதில் ஆன்சர் வருதான்னு பாருங்கள். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. அறநெறி காலம். அறநெறி கால அறங்கள் எதனை சார்ந்தவை? சமயம் சார்ந்தவை. சங்ககால அறங்கள் எவ்வகையானவை? இயல்பானவை. சங்ககால அறங்கள் இயல்பானவை. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து பெறப்பட்டவையா? இல்லை. அறம் செய்வதில் இருக்கக்கூடாத நோக்கம் எது? வணிக நோக்கம். இப்பிறப்பில் அறம் செய்தால் மறுபிறவியில் பயன் கிடைக்கும் என்ற எண்ணம் எந்த மாதிரியான நோக்கம்? அதுதான் வந்து வணிக நோக்கம். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் என்னும் கருத்து இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் புறநானூற்று பாடல் குறிப்பிடும் வள்ளல் யாரு? ஆய் அப்படிங்கிற வள்ளல். நோக்கமின்றி அறம் செய்வதே எதை அளிக்கும்? மேன்மை அளிக்கும். சங்க பாக்களில் அற அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்துகின்றன? அரசர்களை முதன்மைப்படுத்துகின்றன. வள்ளல்கள்னு கொடுத்துருவாங்க, யோசிச்சுக்கோங்க. அரசர்களை முதன்மைப்படுத்துகின்றன. அது கேள்வி பாருங்க. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் எனும் கருத்து எதை சுற்றுகிறது? செங்கோல் போன்ற நேரிய ஆட்சியை. மன்னர்களின் செங்கோல் எதன் குறியீடாக போற்றப்பட்டது? அறத்தின் குறியீடாக. அரசன் நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான சின்னம் எது? செங்கோல். நீர்நிலை பெருக்கி உணவு பெருக்கம் காண்பது யாரோட கடமை? அரசரோட கடமை. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் யார்? ஊன்பொதி பசுங்குடையார். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்ய உதவுபவர்கள் யாரு? அமைச்சர்கள். நன்றும் தீதும் ஆய்தலும் என அமைச்சர் கடமையை கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. மேலோட்டமாக கேட்குறது அப்படின்னா அமைச்சரின் கடமையை கூறும் நூல் யாது அப்படின்னு கேட்டு போயிடலாம், இந்த வரியை கொடுக்காம. அதான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் கேட்பாங்க. அப்படியும் படிச்சுக்கோங்க, மேலோட்டமான கருத்தையும் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்த மன்றங்கள் எவை? அறங்கூர் அவையம். அறம் அறக்கண்ட நெறிமாறன் அவையம் என கூறும் நூல் எது? புறநானூறு. தனி சிறப்பு பெற்ற அற அவையம் இருந்த நகரம் எது? உறையூரில் தான் வந்து தனி சிறப்பு பெற்ற அற அவையம் இருந்திருக்கு. மதுரையில் இருந்த அவையம் பற்றி கூறுவது மதுரை காஞ்சி. 23வது பாருங்க. போர் அறத்தில் எதிர்த்து சண்டை செய்யக்கூடாதவர் யாரு அப்படின்னா வீரமற்றோர், புறமுதுகிற்றோர், சிறார், முதியோர். தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என கூறிய புலவர் யாரு? ஆவூர் முழங்கிலார். ஆவூர் முழங்கிலார். வீரத்தை போலவே தமிழர்கள் விரும்பிய மற்றொரு பண்பு எது? கொடை. ஆவூர் முழங்கிலார். வீரத்தை போலவே தமிழர்கள் விரும்பியது கொடையை. பிறர் மகிழ்ச்சி அடைய நாடுவதுதான் எவ்வகை மகிழ்ச்சி? உண்மையானது. பிறர் மகிழ்ச்சியை நாடுறது தான் வந்து உண்மையான மகிழ்ச்சி. கொடையின் சிறப்பால் போற்றப்படும் எழுவர்கள் யாரு? 7 பேர் யாரு? வள்ளல்கள். கொடையில் சிறப்பால் போற்றப்படும் வள்ளல்கள் 7 பேர். அவங்கள பற்றியும் 12th வரும். எழுவரின் கொடை பெருமை பதிவு செய்யப்பட்டுள்ள ஆற்றுப்படை நூல் எது? சிறுபான் ஆற்றுப்படை. 7 பேரோட கொடை பெருமையை பதிவு செய்யப்பட்ட நூல் சிறுபான் ஆற்றுப்படை. சேர அரசர்களின் கொடை பதுவாக விளங்கும் நூல் எது? பதிற்று பத்து. நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஸ்பீடில் போயிட்டு 0.5 குறைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே குறைச்சிங்கன்னா வாய்ஸ் நல்லா இருக்காது. 0.5 குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு மேட்ச் ஆகும். கொடை இலக்கியங்களாகவே உள்ள இலக்கிய எவ்வகை? கொடை பதிவாகவே இருக்குது. எது அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள். தயங்காது கொடுத்தல் எதன் பெருமையாக கூறப்படுகிறது? கொடையோட பெருமையாக கூறப்படுகிறது. அதாவது கொடைனா டொனேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இல்லோர் ஒக்கல் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? வள்ளல்கள். பசிப்பினி மருத்துவன் என அழைக்கப்படுபவர் யார்? வள்ளல்கள். பொருள் உள்ளதா என பார்க்காமல் கொடுத்த வள்ளல்களை பாராட்டிய புலவர் யார்? நக்கீரர். சங்க இலக்கியங்களில் அறத்தின் குறியீடு அறத்தை பற்றி சொல்லும்போது யாரை முதன்மைப்படுத்துகிறாங்க? வள்ளல்களை முதன்மைப்படுத்தலை, மன்னர்களை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வள்ளல்களை குறிக்கும். இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் இதெல்லாம் வந்து வள்ளலை குறிக்கும். ஆனால் இலக்கியம் முதன்மைப்படுத்தி யாரை தான் காட்டுது அப்படின்னா மன்னர்களை தான் காட்டுது. அவங்க செஞ்சால் எல்லாருக்குமே போயிடும் இல்லையா? அதனால் பொருள் இல்லாத நிலையிலும் கொடுத்த வள்ளல் யார்?
பிடவூர்கிழான் மன்னன் பெருஞ்சாத்தான். அதாவது பொருள் இருக்கான்னு கூட பார்க்காம கொடுத்தவர் யாரு? பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தான். வள்ளலின் பொருள் யாருடைய பொருளாக கருதப்படுகிறது? இரவலன் பொருள். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என குறிப்பிட்டவர் யாரு? பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என புகழப்பட்டவர் யாரு? அதியன். பாராட்டியவர் ஔவை. இரவலர்களை தேடி வரவழைக்கும் இயல்புடையவர் யாரு? ஆடுகோட்பாட் சேரலாதன். சொன்னது நச்செல்லையார். 39வது கேள்வி. மறுமை நோக்கி கொடுக்காதவன் என சொல்லப்பட்ட வள்ளல் யாரு? பேகன். அதை சொன்னது பரணர். மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் என கூறியவர் பரணர்னு படிக்கணும். பரிசிலன் திரும்பி சென்றதை மிக பெருந்துன்பமாக கருதியவர் யாரு? தன் நாட்டையே இழந்ததா நினைச்சு வருந்துறவர் யாரு? குமணன். அந்த மாதிரி அவர் வருந்துவார் அப்படின்னு சொன்னது பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என பாராட்டப்படுபவன் மலையமான் திருமுடிக்காரி. எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி என பாராட்டியவர் கபிலர். வள்ளல்கள் மட்டுமல்லாமல் கொடை செய்தவர்கள் யாரு? புலவர்களும் கொடை செய்திருக்கிறாங்க. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கிய புலவர் யாரு? பெருஞ்சித்திரனார். பிறருக்கு உதவுதல் என்னும் சிறந்த அறம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உதவின்னு அழைக்கப்படுகிறது. உதவி செய்தலை உதவியாண்மை என குறிப்பிடுபவர் யாரு? ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயையும் தம் நோய் போல் கருத வேண்டும் என கூறிய நூல் எது? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். இது தனியாக அந்த கலித்தொகைன்னு இல்லாமல் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திருக்குறள் மாதிரி தெரியும். ஓகேங்களா? கரெக்டாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டாங்கன்னா திருக்குறள்னு சொல்லிடாதீங்க. கலித்தொகை. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படிங்கிறது கலித்தொகை. பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருத வேண்டும் என கூறிய புலவர் யாரு? நல்லந்துவனார். கலித்தொகையை பாடினது நல்லந்துவனார். உண்மையான செல்வம் பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என கூறியது நல்வேட்டனார். செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என கூறுது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என சீன நாட்டு எந்த தத்துவம் சொல்லுது? தவோயியம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள் சிறந்த அறமாக கூறுவது வாய்மையை. உண்மையான நா என இலக்கியம் எதை குறிக்குது? வாய்மை நா அப்படின்னா உண்மையான நான்னு அர்த்தம். பொய்யா சென்னா அப்படின்னாலும் உண்மையை குறிக்குது. பொய்படு அறியா வயங்கு சென்னா, பொய்படு அறியா வயங்கு சென்னா அப்படிங்கிறதும் வாய்மையை குறிக்கிறது. அதிசய திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? நாக்கு. இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறப்பது எது? நாக்கு. சில விஷயங்கள் நம்ம படிப்போம், மனப்பாடம் பண்ணுவோம். சில செய்திகள் நம்ம வாழ்க்கைக்கே பயன்படுறதா இருக்கும். அதனால தான் படிக்கிறது எப்போவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் படிக்கிறது உதவும். உங்கள் நடைமுறை மாற்றத்தை தான் உங்கள் குறிக்கோளை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தி. உங்கள் நடைமுறை மாற்றம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான பலனை கொடுக்கும். அது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு பயன்படும். அதனால தான் படிங்கன்னு சொல்கிறேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறப்பது எது அப்படின்னா நாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த நாக்கை பயன்படுத்துகிறத கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் இன்பமாக வச்சுக்கலாம். மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினராகவும் இயங்க உதவுவது எது? அறம். பிறர் சொல்ல அறியும் அறம் எந்த தரமானது? 3ஆம் தரமானது. சிந்தித்து அறியும் அறம் 2ஆம் தரமானது. இயல்பாக அறியும் அறம் எந்த தரத்தை கொண்டது? முதல் தரத்தை கொண்டது. 61. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறம் எந்த தரத்தை சார்ந்தது? இயல்பான முதல் தரமான அறங்கள் தான் சங்க இலக்கியத்தில் காட்டப்படுது. போதி தர்மர் சீன நாட்டுக்கு சென்றது கிபி 6ஆம் நூற்றாண்டு. போதி தர்மர் எந்த மாநகரத்தை சேர்ந்த சிற்றரசர்? காஞ்சி மாநகரம். சீனாவுக்கு சென்றபோது போதி தர்மர் ஏற்ற சமய பெயர் எது? போதி தர்மருங்கிற பெயர் தான் ஏற்றார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பெயர்னு தெரியல. போதி தர்மர் போதித்த சமயம் எது? பௌத்தம். போதி தர்மர் போதித்த சமயம் பௌத்தம். அந்த சமயத்தில் இருந்து பிரிந்த ஒரு உருவான தத்துவம் தான் ஜென் தத்துவம். பௌத்தத்திலேருந்து பிரிந்து உருவானது தான் எது? ஜென் தத்துவம். ஜென் தத்துவம் பின்னர் செழித்து விளங்கிய நாடுகள் எது? ஜப்பான்லையும் போய் செழித்து வழங்குது. போதி தர்மருக்கு கோவில் கட்டி வணங்கியவர்கள் சீனர்கள். இன்று வரைக்கும் போதி தர்மருக்கு சிலை வைத்து வணங்குற நாடு எது? சீனா. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் வீரமாமுனிவர். தேம்பாவணி. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யாரு? திருமுழுக்கு யோவான். இது
இயேசு காவியம் தொடங்கும் போதே ஸ்டார்டிங்லேயே வருது. அதனால தான் வந்து கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறாரு? அருளப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா திருமுழுக்கு யோவான் தான். திருமுழுக்கு யோவானை கருணையன் என்று பெயரிட்டது யாரு? வீரமா முனிவர். கருணையனின் தாயார் யார்? எலிசபெத். கருணையனின் தாயார் எலிசபெத். இந்த கேள்வி பாருங்க. சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும், சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று. இந்த பாடலில் சேக்கை யாக்கை இதோட பொருள் என்ன? சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சேக்கை படுக்கை, யாக்கை உடல், பிணித்துன்னா கட்டிய, வாய்ந்தன்னா பெரிய. இதில் தவறானது வாய்ந்ததான். வாய்ந்தன்னா பயனுள்ள. தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன், தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்குள் வாடி தயங்கி பொருள். இதில் சாரி நல்ல டப்பா அடிக்கிறடி. இந்த தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன், தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்குள் வாடி. இதில் தயங்கிங்கிற பொருள் என்னது? அசைந்துன்னு அர்த்தம். தயங்கிங்கிறது அசைந்து. அதாவது தாய்மணியாக மார்பில் தயங்கி அப்படின்னா மணி வந்து அவங்க மார்பில் அசைஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி நான் என்னோட தாயாரோட மார்பில் நெஞ்சில் அசைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது தயங்கிங்கிறது இங்கே அசைந்துன்னு பொருள் வரும். நீங்கள் தனியாக தயங்கின்னு பார்த்தீங்கன்னா அசைந்துங்கிற மீனிங் உங்களுக்கு புரியவே புரியாது. இந்த பாட்டோட சேர்த்து படிச்சிங்கன்னா தான் புரியும். பாட்டோட படிங்க. துளியிலது இளங்குள் வாடி காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் அந்தோ. பாடலில் இளம் பயிர் மற்றும் வருந்தினேன்னு பொருள் தர கூற சொல்லியிருக்காங்க. இளம் பயிர்னா இளங்குள், வருந்தினேங்கிறது காய்ந்தேன்னு வரும். அடுத்து விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன. கொம்புனா பொருள் வந்து கிளை, கொம்புங்கிறதோட பொருள் கிளை. 82 தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. புழைன கிளை, காண்ண காடு, தேம்பன வாட, அசும்புன்ன நிலம். இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறு? புழைனா கிளைங்கிறது தான் தவறு. ஏன்னா புழைனா துளைய குறிக்கும், புழைனா துளைய குறிக்கும், கொம்புனா தான் கிளை. அடுத்து 83வது கேள்வி. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்த உறுப்புமில்லா மெய்முறை அறியேன், பாடலில் வாழும் வழி மற்றும் நினைத்த என்பதன் பொருளை சொல்லுங்க. உய்முறை அப்படின்னா வாழும் வழி, ஓர்ந்த அப்படின்னா நினைத்த அப்படின்னு அர்த்தம். அடுத்து 64 நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கோல் என்று ஒழித்து அழுவ போன்ற. இதில் படலை துணர் இவற்றின் பொருள் கேட்குறாங்க. படலைனா மாலை, துணர்னா மலர்கள். காக்கென்று என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக. காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் தான் வந்து காக்கென்று. கணீர் என்பதன் இலக்கண குறிப்பு. கண்ணீர் என்பதன் இடைக்குறை தான் வந்து கணீர். காய்மணி, உய்முறை, செய்முறை, மெய்முறை. இதில் மாறுபட்டது எது? மெய்முறை. ஏன் இது மாறுபட்டதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லுங்கள். கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஒழித்து இதில் இடம்பெற்றுள்ள வினையெச்ச விகுதி எது? ஊ அப்படிங்கிறதான் இதில் வினையெச்ச விகுதி. வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன? இஸ்மத் சன்னியாசி. வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன? இஸ்மத் சன்னியாசி. இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன? தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லின் பொருள் தூய துறவி. வீரமாமுனிவர் சந்தித்து உரையாடிய மன்னர் யாரு? சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் எந்த நகரத்தை ஆண்டவர்? திருச்சி ஆண்டவர். 94வது கேள்வி பாருங்க. சந்தா சாஹிப்பை சந்திக்க வீரமாமுனிவர் கற்ற மொழி எது? உருது. உருது மொழியை வீரமாமுனிவர் கற்ற காலம் எவ்வளவு? 2 மாதம். இஸ்மத் சன்னியாசி பட்டம் வழங்கியவர் யாரு? சந்தா சாஹிப். இஸ்மத் சன்னியாசி எந்த மொழிச்சொல்? பாரசீக மொழிச்சொல். தேம்பாவணி என்ற நூலில் ஒரு பொருள் என்ன? வாடாத மாலை. தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என விளக்கப்படுவது தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? சூசையப்பர். சூசையப்பர் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறார்? யோசேப்புன்னும் பலவன்னும் அழைக்கப்படுறாரு. தேம்பாவணி எந்த வகை இலக்கியம்? ஒரு பெருங்காப்பியம். தேம்பாவணி கொண்ட காண்டங்கள் எத்தனை? 3.
தேம்பாவணியில் உள்ள படலங்கள் எத்தனை? 36. தேம்பாவணியில் உள்ள படலங்கள் எத்தனை? 36. தேம்பாவணி கொண்ட பாடல்கள் எத்தனை? 3615. தேம்பாவணி படைக்கப்பட்ட நூற்றாண்டு எது? 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி படைக்கப்பட்ட நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழின் முதல் அகராதி எது? சதுரகராதி. தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. தொன்னூல் விளக்கம் என்பது ஒரு இலக்கண நூல். பரமார்த்த குருகதைங்கிறது ஒரு உரைநடை. வீரமாமுனிவர் படைத்த சிறுகாப்பியங்கள் அல்லாத இலக்கியம் சிற்றிலக்கியங்களையும் அவர் படைச்சிருக்காரு. தேம்பாவணி எந்த சமய கலையை சார்ந்ததுன்னா கிறிஸ்தவ கலையை சார்ந்தது. இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். பேலன்ஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் கேட்ட மேக்ஸ் இங்கிலீஷ் நான் ரெண்டுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா புக்கையுமே தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதனால் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். 50% தான் டெட்டில் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க. இந்த மே அக்டோபரை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் டீச்சர்ஸும் எழுத போகிறாங்க. இந்த தடவை எக்ஸாம்ஸு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி படிக்க சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அவங்க டெட்டு சர்டிஃபிகேட்டையாவது வாங்கிக்கணும் இல்லையா? டெட்டு சர்டிஃபிகேட் வாங்கினவங்கள எஸ்ஜிடி படிக்க சொல்லுங்கள். டெட்டே படிக்காமல் இருக்கிறவங்கள படிக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.